இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த காந்த மண்ணில் உள்ள காந்த துகள்கள், அதாவது இரும்பு துகள்கள் இதெல்லாம் எடுத்து ஒரு பேயாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணோம். பட் ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு ஏர் மாதிரி இருக்கிற ஒரு மீடியத்தில் அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. தண்ணியில் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது. ஏற்கனவே எல்லாம் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூ சே யுவர் வியூ. ஓகே, ஜஸ்ட்டு இந்த துகள்களை அதில் நான் போடுறேன். ஸோ மண்ணிலேருந்து எடுத்ததுனால பார்த்திங்கன்னா அதோட டஸ்ட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே படியிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அந்த துகள்கள்லாம் இதாகுது, சிலது ஃப்ளோட் ஆகுது இந்த டஸ்ட்டோடு சேர்ந்து வர்றதுனால. சிலது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வருது பாருங்கள், சிலது கீழே வருது. ரைட், சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பக்கத்தில் காந்தம் வச்சுருக்கோம். பட் ஸோ இதை பொறுத்தளவுக்கு சின்ன ஒரு இது செக் பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட அது அட்ராக்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டார்க் கலரில் ஒரு மாஸ் வந்து டெவலப் ஆகுது, தெரியுதுங்களா? டார்க் கலரில் ஒரு மாஸ் டெவலப் பண்ணுற எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த காந்தத்தை காட்டணும் அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு பாருங்கள், அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்த நோக்கி வந்துடுச்சு. மேக்ஸிமம் அந்த சேம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு தெரியுது. அந்த பாருங்கள், சாதாரணமாக உள்ளதை விட கிட்ட போகும்போது அது ஜஸ்ட்டு கிளைம்ப் ஆகி அப்படியே வருது பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல நான் சொல்கிறது இந்த இடம், ரைட்? அது ஜஸ்ட்டு ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அடுத்து இப்போ இங்கே இருக்குது, வர வர பார்த்திங்கன்னா அதோடைய துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜம்ப் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், அந்த ஜம்ப் ஆகிற மாதிரி. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காந்தத்தை உள்ளே விடும்போது அந்த அட்ராக்ஷன் உள்ளே விடும்போது அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, சேம் எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இட் மேபி டியூ டு, தெரியுதா? ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஒயிட்டாக இருக்குன்றதுக்காக தான் இப்படி ஒரு வச்சுருக்கேன். கிட்ட போனால் தான் அட்ராக்ட் ஆகுது, புரியுதா? கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாம் அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கிட்ட போனால் தான் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் காந்தத்தில் உள்ள எல்லாத்துலேயும் உள்ளது தான். பட் ஸோ இந்த டஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிட்டு சேம் பேட்டர்ன் ட்ரை பண்ணுறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து இதில் இருக்கா அப்படின்னா இருக்குது. இதை பாருங்கள், தண்ணியில் அது வந்து பேட்டர்ன் மாறுது. இது மேலே மிதந்து வந்தது எதுவுமே இல்லை. ஓகே, எஸ்.